எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. அவந்திகா, பிரவீன், என்ன ஆச்சுடா உனக்கு? எதுக்குடி நீ அமிர்தா கிட்ட போய் சொன்ன? நான் என்ன போய் சொன்னேன்? நீ சொன்னது எல்லாமே போய் தானே? எதுக்கு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்ன? அந்த குழந்தை உன்னோட குழந்தையா இல்ல தானே? எதுக்குடி நீ இவ்ளோ போய் சொல்ற? நீ சொன்னது எல்லாமே போய் தானே? ஒத்துக்கோ. ஆமா, அதுக்கு என்ன? ஆமா பிரவீன், நான் சொன்னது எல்லாமே போய் தான். எதுக்குடி நீ போய் சொன்ன? அதுவும் நீ எவ்வளவு போய் சொல்லியிருக்க? நான் 1 வருஷம் தான் உயிரோட இருப்ப, கேன்சர்ல எதுக்குடி போய் சொல்ற? ஆமா பிரவீன், எனக்கு கேன்சரும் இல்ல எதுவும் இல்லடா. அமிர்தா கிட்ட சொன்னது நான் எல்லாமே போய் தான். ஏன்னா நான் நினைச்ச விஷயம் நடந்தே ஆகணும். நான் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமான போவேன். எனக்கு ஆதியும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணணும், ஆதித்யா தீபிகா பிரியணும். நான் அதுக்காக தான் இத பிளான் போட்டேன். பாவண்டி, அவ சின்ன பொண்ணு. என்னோட தம்பிக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது. பரவாயில்ல, 18 வயசானா அவங்களே மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த குழந்தை யாரோட குழந்தை? சொல்லுடி. என்னோட அக்காவோட குழந்தை. அக்காவா? அது யாரு? என்னோட அக்கா யாஷிகா. சின்ன வயசுலயே அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அது அவளோட குழந்தைதான். ஆனா நான் அவகிட்ட போய் சொல்லிட்டேன். ஏன்னா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவளுக்கு நாங்க மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம். அந்த மாப்பிள்ளைய அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த குழந்தைய அமிர்தா கிட்ட கொடுத்தேன். அந்த குழந்தை அமிர்தா வளர்த்தணும். நீ எதுக்கு ஆதித்யாவும் தீபிகாவும் பிரிக்கிற? அவங்க 2 பேரும் பிரிஞ்சாதான் ஆதித்யா அண்ணனுக்கும் ஐஸ்வர்யா அக்காக்கும் கல்யாணம் ஆகும். அப்பதான் அவ அர்ஜுன கல்யாணம் பண்ணிப்பா. ஆதித்யாவை தீபிகாவை ஒன்னே சேரக்கூடாது. இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. எப்படியோ அமிர்தா லண்டன் போயிட்டா. அவ லண்டன் போனதுக்கும் என்னோட அக்கா வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை அக்கா கிட்ட இருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனாலதான் அந்த குழந்தை நான் அமிர்தா கிட்ட கொடுத்தேன். இந்த குழந்தை லண்டன்லயே வளரட்டும். இத பத்தி நீ திருப்பி பேசாத. நான் சொன்ன மாதிரி இதுக்கு அப்புறம் எல்லாமே நடக்க போகுது. கண்டிப்பா ஆதித்யா எனக்கும் ஐஸ்வர்யா அக்காக்கும் கல்யாணம் நடக்கும். அர்ஜுன் தீபிகாவுக்கு கல்யாணம் நடக்கும். நான் போட்ட பிளான் கண்டிப்பா நிறைவேறும். ஆனா உனக்கு அறிவே இல்ல அவந்திகா. அமிர்தா ரொம்ப சின்ன பொண்ணு. அவ வாழ்க்கையை நீ கெடுக்கிற. நீ ரொம்ப சுயநலமா யோசிக்கிற. நான் அப்படிதான் யோசிப்பேன். என்னோட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதுக்காக நான் யாரை வேணா பலிக்காடு ஆக்குவேன். அமிர்தா தான் என்கிட்ட சிக்கின ஒரு ஆடு. அவளை வச்சுதான் எல்லாமே நடக்க போகுது. நான் நடத்தி காட்டுவேன். பிரவீன், எனக்காக கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன பண்ணணும்? நீ அமிர்தா கூட்டி வரும்போது ஏதோ ஒரு பொண்ணு உன்னை பார்த்தாளா? ஆமா, பார்த்தா. அவளை உனக்கு தெரியுமா? தெரியும். அவ சாரு. அவகிட்ட போய் இந்த போட்டோவை கொடு. இந்தா, நான் சொல்ற மாதிரி அவகிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? நானும் அமிர்தாவும் ஓடி போறோம். அவன் போட்டோவை கொடுத்தா, நான் ஆதி அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த போட்டோ எப்படி ஆதி கிட்ட போய் சேர்த்துரு. நாங்க 2 பேரும் லண்டனுக்கு ஓடி போறோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லு. நான் இதுக்கு சொல்லணும்? சொன்னா சொல்லு. நீ இப்போ கிளம்பு. சரி அவந்திகா. நான் போட்ட பிளான் கண்டிப்பா நிறைவேறும். ஆதித்யா தீபிகா கண்டிப்பா பிரிவாங்க. ஆதி அண்ணாவுக்கும் ஐஸ்வர்யா கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா ஜெயிப்பேன். என்னோட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சக்சஸ் மட்டும் ஆகல, ஆக்கி காட்டுவேன். அப்பனா அமிர்தா ஓடி போகலையா? அவந்திகா தான் போக சொல்லியிருக்கா. அப்பனா அமிர்தா ரொம்ப நல்ல பொண்ணுதான். தீபிகா, சீ, நீ எல்லாம் என்னோட ஃப்ரெண்டா? அப்ப எதுக்கடி எனக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்க? அப்பனா நீ பண்ணது எல்லாமே டிராமா தானே? நீ பார்த்தாலே அருகருப்பா இருக்கு. சின்ன பொண்ணுடி அவகிட்ட போய் ஒரு சின்ன குழந்தைய கொடுத்திருக்க. எவ்வளவு பொய் சொல்லியிருக்க. அதுவும் நீ என்னையும் ஆதியும் பிரிச்சிருக்க. நான் உனக்கு என்னடி பாவம் செஞ்சேன்? எதுக்கு நீ என்னையும் ஆதியும் பிரிச்ச? நீ என்னையும் ஆதியும் பிரிச்சனாதான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட புருஷன் அர்ஜுன் ரொம்ப நல்லவண்டி. அதனாலதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் ஆதிய மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் எனக்கு அர்ஜுன் மாதிரி ஒரு டைமண்ட் கிடைச்சிருக்கா. அவன்லாம் எனக்கு புடிச்சுல கிடைச்சிருக்கு. நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஆனா நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அமிர்தா. இப்போ பாருடி, எல்லாமே உன்னாலதான். ஆதி அர்ஜுன் எல்லாருமே கோவமா இருக்காங்க. அவ தங்கச்சி அவ குடும்பத்தை மானத்தையே கெடுத்துட்டான்னு. ஆனா நீ அவ குடும்ப மான போனதுக்கு காரணமே நீதான். உனக்கு வெக்கமா இல்லடி? உன்னோட மூஞ்சியே பார்க்க முடியல, அருகருப்பா இருக்கு. நான் ஹோம் கூட இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். நினைச்சாலே ஏதோ மாறி இருக்கு. சங்கீதா, எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சுல, வா போலாம். சரிடி. அவந்திகா, நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அமிர்தாவோட வாழ்க்கையே நீ கெடுத்துட்ட. போதும், நிறுத்துங்க. என்னடி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் பண்ணது மிகப்பெரிய தப்புதான். எல்லாமே என்னோட அக்காக்காகடி. இந்த போட்டோல ஒரு பொண்ணு இருக்கால, நீயோட என்கிட்ட கேட்டல அது யாருன்னு. அவதான் யாழினி, என்னோட அக்கா பொண்ணு. நான் அமிர்தாவுக்கு பண்ண துரோகனாலதான் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன். எனக்கு கேன்சர்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கேன். அதனால தாண்டி அந்த பொண்ணுக்கு கேன்சர் வந்துருச்சு. நான் அவ கூட எடுத்த கடைசி போட்டோ போன வருஷம் தாண்டி. அவ கேன்சர் வந்து போன வருஷம் செத்து போயிட்டாடி. அவந்திகா, ஆமாடி, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அமிர்தாவுக்கு துரோகம் பண்ணிட்டு அதனால எல்லாமே நடந்திருக்கு. அதனாலதான் என்னோட யாழினி குட்டி செத்து போயிட்டாடி. என்னைய பார்த்தாலே ஹரிகரிப்பா இருக்குன்னு சொன்னியேடி. உன்னையும் ஆதியானவும் பிரிச்சேன்னு சொன்னல. இங்க பாருடி, நான் தான் பிரிச்சேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாமே என்னோட மாமாக்காகடி. மாமாவா? ஆமாடி, ஆதி அண்ணாவோட அப்பா. உங்க மாமாவுக்கு சின்ன வயசுல உனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன பண்ணதான் ஆசை. என்கிட்ட சொல்லிருக்காருடி. அதனால நான் உன்னையும் ஆதித்யாவையும் பிரிச்சேன். எனக்கு ஒண்ணு இஷ்டம் இல்லடி உங்களை பிரிக்க இருக்கு. ஏன்னா உங்க மாமாவுக்கு 2வது டைம் அட்டாக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அட்டாக் என்னாலதான். அமிர்தா வீட்டை விட்டு போயிட்டால, அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் என்கிட்ட சொன்னாருடி, எப்படியாச்சும் அர்ஜுன தீபிகாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இல்லைன்னா நான் செத்து போயிடுன்னு என்கிட்ட சொன்னாருடி. உங்க விஷயம் வீட்டுல தெரிஞ்சு நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னல. அதுக்கப்புறம்
அவருக்கு செகண்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனாலதான் அவர் உங்க கல்யாணத்துக்கு வரவே இல்ல. ஆனா இப்ப உங்க கல்யாணமே ஆயிருச்சு. இப்ப தாண்டி அவர் நிம்மதியா இருக்காரு. நான் அவருக்காக தாண்டி பண்ணேன். ஆனா நீ என்னை பார்த்து என்னெல்லாம் பேசிட்ட. சரிடி விடு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். சொல்லாம விட்டது என்னோட தப்புதான். நீ மன்னிச்சிடுடி. அதனாலதான் நீ இந்த மாதிரி நீ பேசிட்ட. நீ என்னை எவ்வளவு வேணா பேசிடி. இப்ப நீ ஒரு அடி விட்ட, எவ்வளவு அடி வேணா அடி. ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. அவந்திகா நீ மன்னிச்சிடுடி. ஐ அம் ரியலி சாரி. உண்மையே தெரியாம தப்பா பேசிட்டேன். பரவாயில்லடி, இந்த உண்மை தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேசிருக்க மாட்டேல. பரவாயில்லடி விடு. நீ ஆயிரம் நீ திட்டினாலும் அடிச்சாலும் நீயோட ஃப்ரெண்டுடி. அவந்திகா யாஷிகா அக்கா உன்னோட அக்காவாடி. ஆமாடி, எல்லாமே அவளுக்காக தான் பண்ண. ஆனா அவளோட குழந்தை இப்ப செத்து போயிருச்சுடி. அவ சின்ன வயசுலயே பிரெக்னென்ட் ஆயிட்டா. அந்த குழந்தை தான் யாழினி. அவ என்கிட்ட கேட்டா, நான் சொல்லிட்டேன் அந்த குழந்தை செத்து போயிருச்சுன்னு. ஆனா அந்த குழந்தை செத்து போக நான் தான் வளர்த்தேன். அந்த குழந்தை போன வருஷம் தாடி செத்து போயிட்டா. எல்லாமே நான் சொன்ன போயினால. இப்போ அவ சந்தோஷமா இருக்கா. அவ குடும்பம், அவளோட குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு அவ சந்தோஷமா இருந்தா அது மட்டும் போதும்டி. வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அப்போ நீ அமிர்தாவை நீ பாத்தியாடி? பார்த்த போன வருஷம். ஆனா இப்போ அமிர்தா அந்த ஊர்லயே இல்லடி. அவ வேற ஊருக்கு போயிட்டா. எந்த ஊருக்கு போயிருக்கா எதுவுமே எனக்கு தெரியல. அவந்திகா என்னை மன்னிச்சிடுடி. பரவாயில்ல சங்கீதா, தப்பு எல்லாமே என் மேலதான். உனக்கு இப்ப அமிர்தாவை ஞாபகம் இருக்கா? நான் போட்டோ காமிச்சா நீ சொல்லுவியா? சொல்லுவேண்டி, எனக்கு நல்லா தெரியும். இந்த போட்டோ பாருடி. எனக்கு தெரியும்டி. இவதான் அமிர்தா. குடு யாருன்னு பார்க்கலாம். இவளா? இந்த பொண்ணுதான் அமிர்தாவா? ஆமாடி, இவதான் அமிர்தா. சங்கீதா நம்ம இவளை பார்த்திருக்கோம். ஆமாடி, அந்த பொண்ணுதான் இவ. நம்ம கிட்ட கோவில சண்டை போட்டுட்டு போனால அது இவதான். அப்பனா இவதான் அமிர்தா. அவந்திகா அமிர்தா இந்த ஊர்ல தான் இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாடி, அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்கிறேன். சரிடி, நாங்க கிளம்புறோம். இந்த உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிடி. பரவாயில்லடி, நீ போ. எனிவே கங்க்ராச்சுலேஷன். நீ அம்மா ஆக போறல சொன்னாங்க. நீ என்னைக்குமே சந்தோஷமா இருடி. நான் உனக்காக எப்பவும் இருப்பேன். ரொம்ப நன்றிடி. சங்கீதா போலாமா? போலாண்டி. அவந்திகா ரொம்ப நன்றிடி. இந்த புற நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டேன். அது எல்லாமே உன்னாலதான். ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன்டி. சரிடி, போயிட்டு வா. ஹலோ ஹலோ மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். நீ எப்படிடா இருக்க? லைஃப்லாம் எப்படி போகுது? மச்சான் சூப்பரா போகுது. உன்னோட லைஃப்? என்னோட லைஃபும் நல்லா சூப்பரா போகுதுடா. பிசினஸ் பண்றியா? இல்லடா மச்சான், நான் செஃபா இருக்கேன். நான் ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்றேன். நீ என்ன பண்ற? நான் எங்க கம்பெனிலேயே அசிஸ்டன்ட் எம்டியா இருக்கேன்டா. என்னோட அண்ணா தான் எம்டி. ஆதி அண்ணாவா? ஆமாடா. ஆதி அண்ணாவை கேட்டேன்னு சொல்லு. சரிடா மச்சான். ஓகேடா மச்சான், நான் வைக்கிறேன். சரிடா. இந்த பக்கம் வாங்க. ஓகே.